அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சனில் நம்ம குர்குரே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியான குர்குரே. இது வீட்டிலே நம்ம தயாரிக்கலாம். இது ப்ரிசர்வேட்டிவ் ஒன்றுமே இதில் கிடையாது. அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம இதை கொடுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 1 கப் அரிசி மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 2 கப் எடுத்தால் அதுக்கு தக்கன கோதுமை மாவு மித்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா சோடா உப்பு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்புறம் 1 கப் அரிசி மாவுக்கு நான் 2 கப்பு நம்ம நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு வாட்டர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நார்மல் வாட்டர் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நல்ல விதமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டியாக ஒன்றும் படக்கூடாது. நல்ல லம்ஸ் ஒன்றும் இல்லாமல் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா நம்ம கட்டியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கெமிக்கல்ஸ் ஒன்றும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. பேக்கெட்டில் வர்றது பிள்ளைங்களுக்குடைய சிப்ஸு அதெல்லாம் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நம்ம வீட்டில் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இது மாதிரி வயிற்று வலி, ஸ்டமக் பெயின்லாம் குழந்தைங்களேருந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த நம்ம கரண்டி வச்சு ஒரு கட்டி படாமல் கொஞ்சம் நேரம் நம்ம கையும் எடுக்காமல் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு குர்குரே பண்ணுற ஷேப் பண்ணுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கட்டியாக நம்ம மாவை இது மாதிரி கலக்கி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம குர்குரேயோட ஷேப் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆயில் நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம குர்குரேயை இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். நான் எல்லாமே மாவை இது மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது ஆயில் கொஞ்சமாக மீடியமாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 by 1 போட்டுக்கணும். ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடாது. ஏன்னா மாவு பிரிஞ்சிரும். அப்புறம் டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா வராது. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஃப்ளேம் நம்ம ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப குறைச்சியும் வைக்க வேண்டாம். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப குறைச்சி வைக்கும்போதும் ஆயில் எல்லாமே குர்குரே உள்ளே போயிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் பொரிச்சிக்கலாம். இது மாதிரி பாருங்கள் நல்லா பொரியும் போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான். அப்புறம் 3 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் மிளகா பவுட்ரு, நம்ம சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவைன்னா உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு சுட சுட கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.